GN0432 என அடையாளம் காணப்பட்ட ரிஃப்ளெக்ஷன் நெபுலா பூமியிலிருந்து சுமார் 480 ஒளியாண்டு தொலைவில் டாரஸ் விண்மீன் தொகுப்பில் இருக்கிறது. இந்த நெபுலா மற்ற நெபுலாக்களை போல அவற்றின் சொந்த ஒளியை விடுவதில்லை. அதற்கு பதிலா அருகிலுள்ள நட்சத்திரங்களிலிருந்து வரும் ஒளி அவற்றின் தூசியில் பட்டு சிதறடிக்கப்படுகின்றன. இதனால் இந்த மேகக்கூட்டங்கள் பிரகாசமாக ஒளிர்கின்றது. ஒளி சிதறும் விதம் காரணமா ரிஃப்ளெக்ஷன் நெபுலா நீல நிறத்தில் தோன்றுகிறது. 3 நட்சத்திரங்கள் H-பீட்டா, G2 மற்றும் G3 ஆகிய 3 நட்சத்திரங்களில் இருந்து வரும் ஒளி மேகத்தில் பட்டு நீல நிறத்தில் ஒளிரச் செய்கிறது. இந்த 3 நட்சத்திரங்களுக்கு கீழே நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தா புதியதாக பிறந்த ஒரு புரோட்டோஸ்டார் மறைந்திருக்கிறத பார்க்கலாம். புரோட்டோஸ்டார் என்பது ஒரு குழந்தை நட்சத்திரமாகும். இது நட்சத்திர உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டம். இந்த நிலையில் நெபுலாவில் இருக்கும் வாயு மற்றும் தூசியின் அடர்த்தியான ஒரு திரள் அதன் சொந்த ஈர்ப்பு விசையால் மையத்திற்கு இழுக்கப்பட்டு சுருங்கி வெப்பமடைந்து ஒளிர்கின்றது. அதன் மையத்தில் உண்மையான அணுக்கரு பிணைவு தொடங்குவதற்கு முன்புள்ள நிலையே இதுவாகும். இந்த நெபுலாவில் கிரகம் உருவாகும் டிஸ்கின் விளிம்பில் அதன் ஒளி மங்கலாக தெரிகின்றது. இந்த அமைதியான மூடு பணியில் நட்சத்திரங்கள் மற்றும் நமது கிரகம் உருவான அதே ஆரம்ப நிலையான மூல தொடக்கத்தை நாம் காண்கிறோம்.